Hey guys, welcome back to my channel Andro Project. இப்போ நம்ம நம்மளோட ப்ளே கன்சோல் அக்கௌண்ட்ல இருக்கும். இதில் நான் ஆல்ரெடி 3 அப்ளிகேஷன் அப்லோட் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் ப்ளே ஸ்டோரில். ஓகேலா, கேப்சர் ஜூன், டவுன்லோடர் ஜூன், அப்புறம் மியூசிக்கல் ஜூன் சொல்லி பண்ணியிருக்கோம். இப்போ கேப்சர் ஜூன் அப்ளிகேஷன் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அப்ளிகேஷன் மட்டும்தான் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். மற்றபடி ஐக்கானு, டிஸ்கிரிப்ஷனு, ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அதெல்லாமே அப்டேட் பண்ணலை. ஓகேலா, ஸோ இது நம்ம என்ன பக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்பில் ஆட்ஸ் ஆட்மம்ப் ஆட்ஸ் எரர் ஆகிடுச்சு. அதான் பக்கு. ஓகேலா, அதனால் நம்ம அந்த ஆட்மம்ப் நம்ம எடுத்து விட்டாச்சு. கோடு எல்லாமே எடுத்து விட்டுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக கோடு இல்லாமல் நம்ம அப்டேட் கொடுக்க போகிறோம். ஓகேலா, நம்ம ஆல்ரெடி பாருங்கள் 2.0 நம்ம அப்டேட் கொடுத்துருக்கோம். சாரி, ப்ரொடக்ஷனில் இருக்குது ஆல்ரெடி. இப்போ நம்ம 3.0 வெர்ஷன் 3 பப்ளிஷ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ப்ரொடக்ஷனில் வந்துடுங்க. அந்த ஆப்போட உள்ளே போய்ட்டு ப்ரொடக்ஷன் வந்துடுங்க. வந்த பிறகு மேலே ரைட் சைடில் பாருங்கள், கிரியேட் நியூ ரிலீஸ் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏபிகே ஃபைலோ இல்லை பண்டல் ஃபைலோ நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆல்ரெடி நீங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்களோ, என்ன வெர்ஷன் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அது காட்டும். ஸோ நம்ம புதுசாக அப்லோட் பண்ணுவோம். நம்ம அந்த ஃபோட்டோவில் போயிட்டு ஆப்பில் ரிலீஸில் கேப்சா 3.0 ஓகேலா கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு உங்களை லோடிங் ஆகி அப்லோட் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி புதுசாக அப்லோட் பண்ணியிருக்கீங்க, ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கீ ஸ்டோர் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஓகேலா, அதே பாத்தில் போய் தான் திரும்ப நீங்கள் கீ ஸ்டோர் ஜென்ரேட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஆப் பண்டில் சிங்கிங் ஆகி உங்களுக்கு அப்டேட் காட்டும், அப்டேட் வரும். ஓகேலா, நீங்கள் அதே ஃபோட்டோவில் இல்லை அதே கீ ஸ்டோரில் நீங்கள் திரும்பவுமே வெர்ஷன் அப்டேட் பண்ணாமல் வேறு ஒரு பாத்தில் வேறு ஒரு கீ ஸ்டோர் புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சிங்க் ஆகாது, எரர் காட்டும். இந்த இடத்துல உங்களுக்கு எரர் காட்டும். அதே மாதிரி அப்டேட் ஆகாது. புதுசாகவே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கவனமாக பார்த்துங்க. அந்த கீ ஸ்டோர் ஃபைலை மிஸ் பண்ணிடாதீங்க, டெலிட் பண்ணிடாதீங்க. அது கவனமாக பார்த்துக்குங்க. ஓகேனா, சரி ஓகே. இந்த இடத்துல ரிலீஸ் நோட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிமூவ் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ண போகிறோம். ஏன்னா ரிமூவ் அதானே பண்ணியிருக்கோம். நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதை இங்கே சொல்லிடணும். ஓகேலா, ரிமூவ் ஆட்ஸ் வித் இல்லை வேணாம், ரிமூவ் ஆட்ஸ் மட்டும் போடுவோம். கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. கீழே நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு உங்களுக்கு ரிவ்யூ காட்டும். நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கோங்கிறது காட்டும். சாரி, வார்னிங் காட்டுது. ஓகேலா, இங்கே எரர்ஸ், வார்னிங் அண்ட் மெசேஜஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா. இந்த இடத்துல எரர் தான் வரக்கூடாது. எரர் வந்தால் நம்ம என்ன எரர் வந்திருக்கோமோ அதை சால்வ் பண்ண பிறகு தான் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இது வார்னிங்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேலா, என்ன வார்னிங் மட்டும் பார்த்துங்க. பார்த்த பிறகு நம்ம மொபைலில் என்ன சப்போர்ட் பண்ணுற எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கீழே நம்மளுடைய ஆப் பண்டலோட 1.0.3 வெர்ஷன். ஓகேலா, அதுவே 100% லோ அவுட் கொடுக்க போகிறோம். ஓகே, எல்லாமே பார்த்துருங்க. பார்த்த பிறகு கீழே சேவ்னு இருக்கு பார்த்தீங்களா, அது சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்த பிறகு உங்களுக்கு கோ டு ரிவ்யூ காட்டும். கொடுங்க, கிளிக் பண்ணுங்கள். இதில் சென்ட் ஒன் சேஞ்சஸ் ஃபார் ரிவ்யூ. நம்ம ஒரு சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்கோம், அதுவுமே பண்டல் மட்டும் தான் மாட்டிருக்கோம். ஓகேலா, அதனால் அது ஒன்று காட்டுது. நீங்கள் ஐக்கான் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க, இல்லை பேர் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க, நிறைய எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம் இல்லையா. ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தால் உங்களுக்கு எத்தனை நாள் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்களோ அதுக்குண்டான நம்பர்ஸ் எல்லாம் காட்டும். இப்போ நம்மளுக்கு ரிவ்யூ 1 தானே காட்டுச்சு. இப்போ 3 நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ரிவ்யூ 3 சொல்லி காட்டும். அந்த மாதிரி தான். ஓகேலா, எல்லாமே கொடுத்து பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இன் ரிவ்யூவில் இருக்குது நம்மளுக்கு. இதில் ஆல்ரெடி பாருங்கள், உங்களுக்கு நம்ம ரிவ்யூ கொடுத்தோடனே நம்மளுக்கு இந்த மாதிரி சேஃப் கார்டு வந்திருக்கு. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எஸ்டிக்கு ஓல்டு வெர்ஷனில் இருக்கனால அவங்களுக்கு வார்னிங் காட்டுறாங்க, அப்டேட் பண்ண சொல்கிறாங்க இதுவுமே. ஸோ அடுத்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேலா, சரி நம்ம பேக் போய்ட்டு ஃபஸ்ட்லேருந்து வருவோம். ஹோம் பேஜில் பாருங்கள், ப்ரொடக்ஷனில் இன் ரிவ்யூவில் இருக்குது. ஓகேலா, நம்ம 9ஆம் தேதி நம்ம ரிவ்யூ கொடுத்துருக்கோம். இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ரிவ்யூ கொடுத்து ப்ரொடக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் 1 hour 2 hour மிஞ்சி போனால் ஒரு 3 மணி நேரத்துலேருந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுத்துருவாங்க அவங்க. ஓகேலா, நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய ஐக்கான் மாற்றுறது, பேர் மாற்றுறது, டிஸ்கிரிப்ஷனில் மாற்றுறது எல்லாமே நிறைய பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாள் ஆகும் உங்களுக்கு குறைஞ்சது. ஸோ ஒரு நாளுக்குள்ளேயே உங்களுக்கு பண்ணிடுவாங்க. ஓகேலா, ஃபஸ்ட்டு நம்ம பண்ணும்போது தான் கொஞ்சம் டிலே ஆகும் தவிர அடுத்தது நம்ம அப்டேட் பண்ணும்போது டக்குன்னு எல்லாமே பண்ணிடுவாங்க. ஓகேலா, ஸோ நம்ம வீடியோ எடுத்து முடிஞ்சு ஒரு 1 hourலேயே நம்மளுக்கு ப்ரொடக்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேலா, நெக்ஸ்ட் வீடியோ நல்லா பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.